9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 4.6ல் 1வது கணக்கு ஏபி = 8 சென்டிமீட்டர், பிசி = 6 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி = 70 டிகிரி அளவுள்ள ஏபிசி வரைந்து அம்முக்கோணத்தின் சுற்றுவட்டம் வரைக, சுற்றுவட்ட மையம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு நம்ம ஒரு உதவிப்படம் போட்டுக்க போகிறோம். இங்கே நம்ம உதவிப்படத்தில் முதல்ல வட்டம் வரைய போகிறோம், இரண்டாவதாக தான் நம்ம முக்கோணம் வரைய போகிறோம். இப்போ நம்ம வட்டத்தின் மீது 3 புள்ளி குறிக்க போகிறோம். 1 2 3. இந்த 3 புள்ளியும் இணைச்சா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். இப்போ புக்கில் கொடுத்தது ஏபி 8 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் வந்து கோட்டுத்துண்டு ஏபி 8 சென்டிமீட்டர். அடுத்த அளவு பிசி. அப்போ பியிலிருந்து சி. பிசி வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்த அளவு கோணம் பி 70 டிகிரி. அப்போ பியில் வந்து 70 டிகிரி. இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஒரு உண்மையான படம் வரைய போகிறோம். இப்போ படம் வரையும் போது முதல்ல முக்கோணம் வரையணும், இரண்டாவதாக வந்து மையக்குத்து கோடு வரையணும், மூன்றாவதாக வந்து சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும், நான்காவதாக தான் சுற்றுவட்டம் வரையணும். அப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் வரைகிறதுக்கு ஒரு கோட்டுத்துண்டு வரைஞ்சிக்கலாம் 8 சென்டிமீட்டர் அளவில். அப்போ நம்ம 8 சென்டிமீட்டர் அளவில் கோட்டுத்துண்டு வரைகிறதுக்கு ஸ்கேலில் 0 ஒரு புள்ளியும் 8 ஒரு புள்ளியும் வச்சுக்கணும். இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைக்கணும். இப்போ நமக்கு 8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு கிடச்சிருச்சு. இதுக்கு பேர் ஏபி 8 சென்டிமீட்டர். அடுத்து வந்து கோணம் கொடுத்துருக்கு, வில்லு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோணம் தான் வரையணும், இரண்டாவதாக தான் வில்லு வரையணும். அப்போ கோணம் வரைகிறதுக்கு நம்ம பாய்மணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பாய்மணியில் வந்து ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் ஒன்று இருக்குது. இந்த 2 லைனும் சந்திக்கிற இடம் இந்த பாய்மணியோடைய புள்ளி. இந்த புள்ளி பிங்கிற புள்ளி மேலே இருக்கிறது மாதிரி நம்ம பாய்மணியை வச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த கிடைமட்ட கோடு நம்ம வரைஞ்ச கோடை மறைக்கிறது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்ச பிறகு தான் நம்ம அளவை எடுக்கணும். இப்போ பாய்மணியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கோட்டுத்துண்டு கிடையாது. அப்போ இந்த சைட்லேருந்து எண்ணக்கூடாது, கோட்டுத்துண்டு இருக்கிற சைடில் இருந்தால் நம்ம எண்ணிக்கையே ஆரம்பிக்கணும். அப்போ 70 டிகிரி நம்ம என்ன போகிறோம், 0, 10, 20, 30, 40, 50, 60, 70. அப்போ நம்ம இங்கே 70 குறிக்கணும். இப்போ பாய்மணி புள்ளியையும் இந்த பிங்கிற புள்ளியையும் இணைச்சி ஒரு கதிர் வரைய போகிறோம். ஒருவேளை கோணம் ஏல கொடுத்துருந்தா நம்ம பாய்மணியை இந்த மாதிரி வச்சு இந்த சைடில் இருந்து நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது 70 டிகிரி கதிர். அடுத்ததாக நம்ம 6 சென்டிமீட்டர் அளவுள்ள வில்லு வரையணும். அதுக்கு காம்பஸில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்க போகிறோம். இப்போ காம்பஸில் ஊசியை வந்து 0 வைக்கணும், பென்சிலுடைய முனையை வந்து 6ல் வைக்கணும். 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டேன். இப்போ பியிலேருந்து தான் சி வரையணும்னு சொல்கிறாங்க. அப்போ பிசி தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. அப்போ பியில் தான் வந்து நம்ம ஊசியை வச்சு இந்த பென்சிலை வச்சு நம்ம இந்த கதிரை வெட்டணும். இதுதான் சிங்கிற புள்ளி. இப்போ சியிலிருந்து ஏ இணைச்சா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். இப்போ நம்ம 2 மையக்குத்து கோடு வரையணும். அப்போ தான் நமக்கு சுற்றுவட்ட மையம் தெரிய வரும். அதனால் 2 மையக்குத்து கோடு வரைகிறோம். அப்போ மையக்குத்து கோடு வரைகிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏபிக்கு நான் மையக்குத்து கோடு வரைய போகிறேன்டா, ஏபியில் மோர் தென் ஆஃப், பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும். அப்போ 3/4 பங்கு அளவு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அளவு எடுத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு வரைய போகிறோம். அது மாதிரி இந்த அளவை மாற்றிடாமல் பியில் வச்சு மீண்டும் அதே மாதிரி 2 வில்லு, 1 2. இந்த 2 வில்லும் வெற்ற இடம் தான் வெட்டும் புள்ளி. இந்த வெட்டும் புள்ளியை இணைச்சா நமக்கு மையக்குத்து கோடு கிடைக்கும். அப்போ நம்ம முக்கோணத்தில் ஒரு பக்கத்துக்கு மையக்குத்து கோடு வரைஞ்சிட்டோம். அடுத்து இந்த பக்கத்துக்காவது இந்த பக்கத்துக்காவது ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நம்ம இரண்டாவது மையக்குத்து கோடு வரையணும். நான் இந்த பக்கத்துக்கு வரைய போகிறேன்.
அப்போ இந்த பக்கத்தில் மோர் தென் ஆஃப் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது 3/4 பங்கு இருக்கும். அப்போ இதை எடுத்து ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று வரைய போகிறோம். அப்போ ரைட்டில் ஒரு வில்லு, லெஃப்டில் ஒரு வில்லு வரையணும். அதே மாதிரி ஆப்போசிட் பக்கம் சீல வச்சு அதே வில்லை மீண்டும் வெட்டுறது மாதிரி வரையணும். இந்த 4 வில்லினுடைய அளவும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இந்த வெட்டு புள்ளியை இணைச்சி நம்ம ஒரு மையக்குத்து கோடு போட போகிறோம். இங்கே 2 மையக்குத்து கோடுகளும் ஒரு இடத்துல சந்திக்கும். அதுதான் இந்த இடம். இந்த மையக்குத்து கோடு, இந்த மையக்குத்து கோடு, இதுதான் எஸ்ஸு. இங்கே எஸ் தான் வந்து சுற்றுவட்ட மையம். அப்போ நம்ம சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சாச்சு. இதை பயன்படுத்தி நம்ம சுற்றுவட்டம் வரைய போகிறோம். காம்பஸினுடைய ஊசியை வந்து எஸ்ஸில் வச்சுக்கணும். இந்த பென்சில் முனையை சீல கரெக்டாக வைங்க. வச்ச பிறகு அதே தூரத்தில் ஏ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வட்டம் வரைஞ்சிடலாம். அந்த வட்டம் வந்து ஏ வழியாகவும் பி வழியாகவும் சி வழியாகவும் கரெக்டாக போகுதான்னு பார்த்துக்கங்க. பியும் வச்சு பார்த்துக்குங்க. இப்போ நான் ஏலேருந்து இந்த வட்டத்தை சுற்ற ஆரம்பிக்கிறேன். இந்த வட்டத்தை சரியாக சுற்ற முடியலைன்னா இந்த பேப்பரை கூட நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த காம்பஸை வந்து நம்ம சாய்ச்சி பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம சுற்றுவட்ட மையம் வரைஞ்சிட்டோம். இந்த கணக்கில் வந்து சுற்றுவட்ட மையம் தான் கேட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டில் சுற்றுவட்ட ஆரம் கேட்டிருந்தது. அப்போ இங்கேருந்து இங்கே தூரம் அளந்து நம்ம எழுதினோம். இங்கே அது தேவையில்லை, சுற்றுவட்ட மையம் தான் கேட்டிருக்கு. அப்போ எஸ் என்பது சுற்றுவட்ட மையம்னு எழுத போகிறோம். அடுத்து இரண்டாவது கணக்கு. 4.5 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் அளவுகளை செங்குத்து பக்கங்களாக கொண்ட செங்கோண முக்கோணம் PQR வரைந்து சுற்றுவட்ட மையம் காண்க மற்றும் சுற்றுவட்டம் வரைக அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ 4 சென்டிமீட்டரும் 6 சென்டிமீட்டரும் செங்குத்து பக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ செங்குத்து பக்கம்டா இந்த பிங்கிற இடத்துல 90 டிகிரி வரும். அந்த மாதிரி நம்ம இந்த 2 பக்கங்களையும் வரைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு PQங்கிற கோட்டுத்துண்டு வரைந்து கொள்ளலாம். அப்போ 0ல் ஒரு பாயிண்ட் வைங்க. 4லேருந்து 5 கோடு தள்ளி. அப்போ 4, 4.1, 2, 3, 4, 5, 4.5 இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். 2 இணைச்சா நமக்கு 4.5 கோட்டுத்துண்டு கிடைக்கிது. அடுத்ததாக 90 டிகிரி கோணம் வரையணும் நம்ம. அப்போ பாய்மணி எடுத்து பிங்கிற இடத்துல வச்சு 90 டிகிரி கோணம் வரைகிறோம். அப்போ 90க்கு நேராக மார்க் பண்ணுறோம். இப்போ பாய்மணி எடுத்துட்டா இந்த பிங்கிற புள்ளியையும் பாய்மணி புள்ளியையும் இணைச்சி ஒரு கதிர் வரையணும். இப்போ நம்ம ஸ்கேலில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுக்கணும். அப்போ 6 சென்டிமீட்டர் 0லேருந்து 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து பிங்கிற இடத்துல வச்சு நம்ம ஒரு வில்லு வெட்ட போகிறோம். அப்போ இங்கே தான் என்ன இருக்குது, இந்த PQR அப்படிங்கிற புள்ளி இருக்குது. இப்போ நம்ம Qவையும் Rஐயும் இணைக்க போகிறோம். செங்கோணம் அப்படின்னாலே 90 டிகிரி தான். இப்போ நம்ம ஏதேனும் 2 பக்கத்துக்கு மையக்குத்துக்கோடு வரைய போகிறோம். இப்போ இந்த பக்கத்துக்கு மோர் தென் ஆஃப் இந்த அளவுக்கு அளவு எடுத்துக்கணும். கீழே ஒரு வில்லு, மேலே ஒரு வில்லு. இதே அளவை மாற்றிடாமல் இங்கே வச்சு மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. அடுத்ததாக இந்த பக்கத்துக்கு மையக்குத்துக்கோடு வரைய போகிறோம். அப்போ மோர் தென் ஆஃப் இந்த அளவுக்கு அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 மையக்குத்து கோடுகள் சந்திக்கிற இடம் எஸ் இந்த இருக்குது. இங்கே வச்சு ஒரு வட்டம் வரைய போகிறோம். அதுதான் வந்து சுற்றுவட்டம்.
இப்போ நம்ம சுற்றுவட்டம் வரைஞ்சாச்சு, சுற்றுவட்ட மையம் எஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இங்கே எழுத போகிறோம்.